ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எக்ஸாம் வால் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம வந்து டெய்லியும் ரீசனிங் அண்ட் மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதோட ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 10 கொஷின்ஸ் மினிமம் 10 கொஷின்ஸ் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. அப்புறமா நான் ஆன்சருக்கு அண்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? அதை டெய்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஆன்சர் கீ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்ம யூடியூப் ஹோம் பேஜில் வந்து ஃபஸ்ட் லிங்காக இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து பிடிக்காது, டெலகிராம் யூஸ் பண்ண மாட்டேன், வாட்ஸ்அப் தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து தேர்ட் லிங்காக கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க. செகண்ட் லிங்க் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு பிடிஎஃப்லாம் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வந்து ஈக்குவல் டு டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப் அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம ஆன்சருக்கே பார்க்கலாமா? ரீசனிங் அண்ட் மேக்ஸுக்கு. மேக்ஸ் வந்து நம்ம எல்சிஎம் டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த வாரம் சண்டே வந்து நம்ம 2026 குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாமுக்காண்டி நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொண்டு போய்ட்டுருக்கோம் இல்லையா? அதில் குரூப் 4 டெஸ்ட்டில் வந்து நம்ம எல்சிஎம் டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதனால் இந்த ரீசனிங் டெய்லியும் பார்க்குறோம்ல, அது கூட இப்போ வாரம் நம்ம என்ன டெஸ்ட் போர்ஷன் கொடுக்குறோமோ அதில் உள்ள மேக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுதான் இந்த வாரம் எல்சிஎம். ஓகேவா? சரி, ஓகே. ஆன்சர் கீ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் உள்ளன? ஓகேவா? இதில் வந்து ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 204. ஓகேவா? இது எப்படி வரும் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதாவது இந்த எண்ணியல் டாப்பிக்கில் படிச்சிருப்பீங்க. n × n+1 2n+1. ஓகேவா? n × n+1 2n+1 டிவைடட் பை 6ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஒரு ஃபார்முலா. ஓகேவா? அந்த ஃபார்முலாவில் இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சதுரங்கத்தில் வந்து நமக்கு வந்து 8 × 8 64 ஸ்கொயர் இருக்கும் இல்லையா? ஓகேவா? அதாவது நமக்கு வந்து இப்படி 8 ரோவும் 8 காலமும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம 8ங்கிறத அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 8 + 1 என்ன வந்துடும்? 9. அடுத்து 2n+1. 2nனா 2 × 8 வந்து 16. 16 + 1 17. ஓகேவா? இங்கே 17 வரும். டிவைடட் பை 6. ஓகேவா? இப்போ இந்த 6 வந்து இப்போ கட் பண்ணலாமா? எத்தனை 3s இருக்குது? 2 3s 6, 3 3s 9. ஓகேவா? சரி, அப்புறம் 4 2s 2, 4 2s 8. ஓகேவா? அப்போ இந்த 4ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். இப்போ இந்த 12ஐயும் இந்த 17ஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 204 கிடச்சிரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 12ஐயும் 17 மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 17 தானே பெரிய நம்பர், எப்படி டக்குன்னு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்கே 12 இருக்கா, அதில் 10 மட்டும் எடுத்துக்கணும். 10 × 17 170 வருமா? ஓகேவா? அடுத்து 2 இருக்கா, 2 × 17 34 வருமா? அவ்வளோதான், ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? ஈஸி, 204 வந்துடும். சரி, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபோன் என்ற வார்த்தை SKRQH என குறிக்கப்பட்டால் ரேடியோ என்ற வார்த்தை எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகேவா? இப்போ ஃபோன் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் லெட்டர் என்னது? P. ஓகேவா? இங்கே ஃபஸ்ட் லெட்டர் வந்து S. ஓகேவா? நடுவில் எத்தனை லெட்டர் விட்டுருக்காங்க? PQR அப்படின்னு சொல்லிட்டு 2 லெட்டர் விட்டுருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே செகண்ட் லெட்டர் H, அங்கே செகண்ட் லெட்டர் K. ஓகேவா? HI. ஓகேவா? HIJK. அப்போ இங்கே 2 லெட்டர் விட்டு K வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? 2 லெட்டர்ஸ் இடையில விட்டு விட்டு வருது. அப்போ ரேடியோ அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் பார்க்கலாமா? ரேடியோவில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து R இருக்குது. ஓகேவா? அப்போ RSTU. ஓகேவா? அப்போ ST 2 லெட்டர் விட்டு U வந்திருக்கு. சரியா? இந்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து U வச்சு ஸ்டார்ட் ஆகுறது ஒரே ஆப்ஷன் தான். ஸோ ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம எதுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து செக் பண்ணிக்கலாமா? A இருக்குது செகண்ட் டைம். நம்ம செகண்ட் டைம் ஏன்னா BC 2 இது விட்டு உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கும்? டிங்கிறது வந்திருக்கும். டிங்கிறது இருக்கா? UD இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டிங்கிறது, அப்புறம் அதில் வந்து EF விட்டு G வந்திருக்கும். ஸோ அதுவுமே இருக்கும், அங்கே ஜிங்கிறது இருக்குது. UDG LR. ஓகே, அப்போ இதான் பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு, ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் எண் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேவா? இதில் வந்து என்ன அப்படின்னா, 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணி 4வது நம்பர் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினில் அப்போ 2 3 4 ஆட் பண்ண வரும். 2 + 3 = 5, 5 + 4 9. ஓகேவா? = 9. சரி, நெக்ஸ்ட் டைம் 3 4 5 ஆட் பண்ணால் 12.
ஓகேவா. 3 + 4 7, 7 + 5 12 ஓகேவா. அப்போது மொதல் 3 நம்பர்ஸை ஆட் பண்ணி அடுத்தால போடுறாங்க ஓகேவா. அதே மாதிரி இங்கே 4 5 6 ஆட் பண்ணால் 15 ஓகேவா. 4 6 10, 10 + 5 15 ஓகேவா. இப்போ அடுத்து இங்கே 2 (7 = 18 ஓகேவா. அப்படி தானே. 2 ப்ளஸ் என்னன்னு தெரியாது சரியா, ப்ளஸ் நமக்கு வந்து 7 = 18. இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ்வலாக இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் கொண்டு போய் கழிப்போம் இல்லையா. அப்போ 2 + 7 வந்து 9. அப்போது இந்த (= 18 - 9 = என்ன வரும், 9 வரும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி 9 தான் ஆன்சர் ஓகேவா. நீ நார்மலாக பார்த்தே எடுத்துடலாம் அப்படி தானே. 2 + 7 9. ஸோ அப்போ இன்னொரு 9 ஆட் பண்ணால் தான் 18 வரும். ஸோ அப்போ ஆன்சர் 9 ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா. பாருங்கள் 15 17 20 22 25 நெக்ஸ்ட் என்ன ஓகேவா அதான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 15க்கு அப்புறம் 17 வந்திருக்கு அப்படி தானே. 2 ஆட் பண்ணியிருக்காங்க ஓகே. 15 + 2 17. அடுத்து 17 + 3 17 + 3 = 20. அடுத்து 20 + 2 = உங்களுக்கு 22. அடுத்து 22 + 3 = 25. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 ஆட் பண்ணுறாங்க 3 ஆட் பண்ணுறாங்க, 2 ஆட் பண்ணுறாங்க 3 ஆட் பண்ணுறாங்க. அப்போ இதே தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 3 ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 2 ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 3 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆட் பண்ணணும், 2 ஆட் பண்ணணும். அப்போ 25 + 2 = 27. அதுதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர், ஆப்ஷன் சி ஓகே 27. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா. அடுத்த கேள்வி பாருங்கள். கமலம் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 1/9 எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை யாது. அப்போது மொத்த சீட்டுகள் வந்து 135 சீட்டு சரியா. அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து 9ல் 1 பங்காம். அப்போது அந்த 9ல் 1 பங்கு வந்து அந்த 135 சீட்டில் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது 9ஆல் கட் பண்ணிடணும் 135 ஓகேவா. அப்போ கட் பண்ண என்ன வரும், 1 9 9 மிச்சம் 4. அப்போ 45னா 50 45 அப்போ 15 ஓகேவா. 15ங்கிறது தான் அந்த கேள்விக்கான ஆன்சர் ஓகேவா. அப்போது ஆப்ஷன் சியில் இருக்குது 15 ஓகேவா. கமலம் வாங்கிய சீட்டு எண்ணிக்கை 15. 15 சீட்டு இருந்துச்சுன்னா 135ல் 9ல் 1 பங்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 135 சீட்டில் 15 சீட்டு இவங்க வாங்கிட்டாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு நகைக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்திற்கான திறவுகோல் எண் 4 இலக்கங்களை கொண்ட தனித்துவமான எண்ணாக அமைப்பதற்கு ஒவ்வொரு இட மதிப்பிலும் 0 முதல் 9 வரையிலான 10 எண்களை கொண்டு உருவாக்க வேண்டுமெனில் ஒரு தனித்துவமான திறவுகோல் எண் அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நகைக்கடையில் வந்து அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு பெட்டகத்துக்கு வந்து ஒரு 4 டிஜிட் லாக்கர் வந்து செட் பண்ணுறாங்க. அந்த லாக்கர் வந்து 0 to 9 இருக்கும். நீங்கள் சைக்கிளுக்கு கூட அந்த ரோப் லாக் வந்து பார்த்துருப்பீங்க. டிஜிட்டலில் நம்பர்ஸை வந்து செட் பண்ணி அந்த லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜிட்டலில் அதில் அந்த ரொட்டேட் பண்ணி அந்த நம்பர் செட் பண்ணால் லாக் ஆகும் அந்த ரோப்பு ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கே நம்பர்ஸ், ஆனால் 4 டிஜிட்டு மொத்தத்தில், ஆனால் 0 to 9 வரைக்கும் ஓகேவா. இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ முதல்ல 0 to 9 வரனா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் ஆயிரும், 10 நம்பர்ஸ் இருக்குமா. 0லேருந்து 9 வரை அப்படின்னா 10 நம்பர்ஸ் ஓகேவா. கவுண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 10 இருக்கும். சரி, அப்போது 4 டிஜிட். அப்போது 4 டிஜிட் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிஜிட்டில் வந்து 10ல் எதுனாலும் வரலாம் அப்படி தானே. அடுத்த டிஜிட்லேயும் நம்ம 10ல் எதுனாலும் வரலாம். ஸோ அதனால தான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. 1ங்கிறது இந்த இடத்துல போட்டிருந்தோம் அப்படின்னா இதில் 2ம் வரலாம், இதில் 3ம் வரலாம், அப் டு 9 வரைக்கும் வரலாம், 0லேருந்து 9 வரைக்கும் வரலாம். ஸோ அந்த ஒவ்வொன்றுலையுமே மாறிட்டே வரலாம். அதனால் அந்த பாசிபிலிட்டிஸ்க்காண்டி நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்டு போடுறோம் ஓகேவா. ஏன்னா ஃபிக்ஸடாக இப்போ 10 தான் இந்த இடத்துல இருக்கும், 9 தான் இருக்கும், 3 தான் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வரலாம் இல்லையா. அந்த 4 டிஜிட் வந்து எதனாலும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நடுவில் இன்ட்டு போடணும். நமக்கு வந்து மொத்தம் 4 டிஜிட் வரணும், 4 இலக்கம் வரணும். அப்போ 4மே 10 10 பெருக்கணும் ஓகேவா. அப்படி பெருக்கும்போது என்ன வந்துடும், 10 × 10 100, 100 × 10 1000, 1000 × 10 10,000 ஓகேவா. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் 10,000 ஓகேவா. இதை நீங்கள் இன்னும் ஷார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா 4 டிஜிட் கொடுத்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 4 0 போட்டு ஒரு 1 வந்து முன்னாடி போட்டுற வேண்டியதான் ஓகேவா. அப்படி இல்லைனா 3 டிஜிட் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா 3 0 போட்டு 1 முன்னாடி போட்டுற வேண்டியது 1000ன்னு வந்துடும்.
ஓகேவா? அவங்க எத்தனை டிஜிட் கேட்டிருக்காங்களோ எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த டைப் ஆஃப் கொஷினுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போ 91/100ன்றது மழை பொழிவதற்கான நிகழ்தகவு. அப்போ மிச்சம் இருக்கிறது 9/100. அப்போ அதுதான் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்படி தானே? சரி, அப்போ இதை வந்து 9/100 ஆப்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 0.09 ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ அதான் ஆன்சர். ஓகேவா? நம்ம 9 வந்து நம்ம 100 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? 2 ஸ்தானம் தள்ளி இப்படி ஊற்றணும். அப்படி தானே? 0.09, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கும். ஓகேவா? 100 டிவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 0.09. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சரி, அடுத்து எல்சிஎம் கொஷின் வந்தாச்சு. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் x³ - a³ x - a the whole square. ஓகேவா? இதில் வந்து x³ - a³ ஃபார்முலா வந்து நமக்கு என்னது? x - a இன்ட்டு x² ப்ளஸ் xa ப்ளஸ் a². அப்படி தானே? இதான ஃபார்முலா. ஓகேவா? அதாவது x³ - a³ங்கிறது அந்த x³ - a³ இருக்கா, அந்த மைனஸ் அப்படியே வெளியே வந்துடும். x - a வெளியே வந்து போட்டுருவோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா x² ப்ளஸ் xa ப்ளஸ் a². ஓகே, இது நீங்கள் என்ன ஃபார்முலா பார்த்துருப்பீங்க? a³ - b³ பார்த்துருப்பீங்க இல்லையா? a - b a² ப்ளஸ் ab ப்ளஸ் b²ன்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்படி இருக்கா? சரி, அடுத்து என்ன டேர்ம் இருக்குது? x - a the whole square இருக்குது. ரெண்டாவது டேர்மு x - a இது ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. சரியா? அப்போது நமக்கு எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போது x - a the whole square இருக்குது. இங்கே x - a இருக்குது. ஸோ அப்போ நம்ம x - a the whole square எடுத்துக்கலாமா? சரி, அப்போ ரிமைனிங் இந்த x² ப்ளஸ் xa ப்ளஸ் a² இருக்குது, அது அப்படியே எடுத்துக்கலாமா? ஏன்னா எல்சிஎம் தானே, நமக்கு வந்து 1 டைம் ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் அது அப்படியே எடுத்துக்கலாம். ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை எடுத்துக்குவோம். அப்படி தானே? சரி, அப்போ எல்சிஎம் வந்து என்னது? x - a the whole square இன்ட்டு x² ப்ளஸ் xa ப்ளஸ் a². ஓகே, ஆப்ஷன் சியில் இருக்கும். ஓகேவா? இப்போ காமிக்கிறேன். ஆப்ஷன் சியில் x - a the whole square x² ப்ளஸ் ax ப்ளஸ் a² இருக்கா, இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2x² - 5x - 3 4x² - 36. ஓகேவா? இந்த சம் பாருங்கள். 2x² - 5x - 3 அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃப்ரண்ட்டில் 2 இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 கொண்டு 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 6 வந்துடுமா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு வந்து 6க்கு வந்து மல்டிப்ளை மைனஸ் வச்சுக்கிட்டு இங்கே 1க்கு வந்து ப்ளஸில் வச்சுக்கலாம். அப்படின்னா தான் மல்டிப்ளை பண்ணாலும் -6 வரும், ஆட் பண்ணாலும் -5 வரும். ஓகேவா? சரி, இப்போ எப்படி எழுதுவோம் நம்ம நார்மலாக? x - 6 x ப்ளஸ் 1ன்னு எழுதுவோமா? சரியா? இப்போ வந்து அந்த முன்னாடி ஒரு 2 ப்ரெசென்ட்டாக இருந்ததுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 2வால் கட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே 2 கட் பண்ணும்போது 1 2 3 2 6. அப்போ இங்கே x - 3 இருக்கும். இங்கே 2வால் கட் பண்ணும்போது கட் ஆகாது. ஸோ அப்போ என்ன இந்த 2 × x ப்ளஸ் 1ன்னு வரும். அதை டிவைட் பை 2 வரும். ஸோ அது ஈக்குவல் அந்த பக்கம் 0ன்னு போகிறதுனால என்ன பண்ணிடுவோம்? இதுக்கு பதிலாக 2x + 1 மட்டும் எழுதுவோம். ஓகேவா? இங்கே வந்து ஆல்ரெடி கட்டாக x - 3 மட்டும் இருக்குது. ஸோ x - 3 எழுதுவோம். இந்த 2 டேமும் இந்த ஃபஸ்ட் இதுக்கு வந்துடும். ஓகே, செகண்ட் ஒன்றுக்கு 4x² - 36 இருக்கா, அதை எப்படி பிரித்து எழுதலாம்? 4 வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வந்துடும் நமக்கு? x² - 36ல் வந்து 4 போயிட்டுனா மிச்சம் 9 இருக்கும். ஓகே, இப்போ இது என்ன வந்துடும் நமக்கு? x² - 9ங்கிறது x² - 3² மாற்றிடலாமா? x² - 3² மாற்றிடலாம். ஸோ இப்போ a² - b² ஃபார்முலாக்கு வந்துட்டு அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்? x + 3 x - 3ன்னு எடுத்துடலாம். ஓகேவா? இந்த டைமுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 4 வெளியே இருக்குது. அப்போ x + 3 x - 3 வெளியே எடுத்துடலாம். சரியா? இப்போது நமக்கு வந்து x - 3 இங்கேயும் இருக்குது, x - 3 இங்கேயும் இருக்குது. ஓகேவா? அப்போது நமக்கு தேவை எல்சிஎம். அப்படி தானே? 2x + 1ம் வரும், x + 3யும் வரும். ஓகேவா? 4ம் வரும். அப்போது இதெல்லாம் இருக்க மாதிரி ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். 4 × 2x + 1 x + 3 x - 3. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன். ஓகேவா? இதான் வந்து இந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாமா? முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது? ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து முதல் 10 இயல் எண்கள்ங்கிறது வந்து நமக்கு வந்து 1லேருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து 10 வரைக்கும் இருக்கும். அப்படி தான் 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? இப்போ
இந்த மல்டிபிள்ஸ்லாம் கட் பண்ணி விட்டு ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டேனா போட்டு கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1 வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும், ஸோ 1 தூக்கிடலாம். இப்போ 2ஓட மல்டிபிள் வந்து உங்களுக்கு வந்து 2 பவர் 1 இருக்கா, ஸோ ஹையஸ்ட் பவர் 2 பவர் என்ன இருக்குது, 8க்கு பதிலாக 2 கியூப் வந்துடும். அப்படி தானே, 2 கியூப்ன்றது 8. அப்போ 2க்கு வந்து ஹையஸ்ட் பவர் 3, அது போட்டு முடிச்சிடலாம். 3க்கு ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குது, 3 ஸ்கொயர் 9ல் இருக்குது. ஸோ அப்போ 3 வந்து ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர்னு போட்டு முடிச்சிடலாம். சரியா? அப்போ 4க்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 2 ஸ்கொயர் 2 கியூப் 8ல் அடங்கிடும். ஸோ 4ம் போயிடும். 5 வந்து என்னதுன்னு அப்படின்னா உங்களுக்கு 5 வந்து எதுலையுமே அடங்காது. ஸோ 10ல் அடங்கும். 2 × 5 தான் பிரியும். 2 பவர் கியூப் ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ 10 வந்து 2 × 5ன்னு பிரித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 பவர் 1 தான் இருக்குது. ஸோ இந்த 5 பவர் 1, இந்த 5 பவர் 1, 5 பவர் 1 தான் வரப்போகுது. ஸோ 5 பவர் 1 எடுத்துக்கலாம். 2க்கு வந்து ஆல்ரெடி 2 கியூப் எடுத்தாச்சு. ஸோ 2 வந்து நமக்கு தேவையில்லை. அப்புறம் 6 பார்த்தோம் அப்படின்னா 2 × 3ன்னு பிரியும். ஸோ 2ம் 3யும் ஆல்ரெடி ஹையஸ்ட் பவர் எடுத்தாச்சு. 6 கட் பண்ணிடலாம். அப்புறம் ரிமைனிங் கட் ஆகாமல் இருக்குது 7 மட்டும்தான். ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 2 கியூப் வந்து நமக்கு வந்து 8, 3 ஸ்கொயர் வந்து 9. ஓகேவா? போக என்னது, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 7. ஓகேவா? அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் தான் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் வரும். என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2520 கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், என்னும்போது 72, IL 35. ஓகேவா? 72 35 நீங்கள் பெருக்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2520 கிடச்சிரும். ஓகேவா? இதான் எல்சிஎம். இந்த முதல் 10 எண்களுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதான் எனது மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண்ணாக இருக்கும். அந்த எல்சிஎம் தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள். இது வந்து 2024 குரூப் 4 இல்லை 22 குரூப் 4 நினைக்கிறேன். அதில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அதாவது கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற் பலன் வந்து 1575 மற்றும் மீப்பது வகுத்தி 5 எண்ணில் அவற்றின் மீப்பது மடங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து நார்மலாக பார்த்தோம் என்ன பண்ணிடுவோம், அந்த ஹெச்எஃப் 5 கொண்டு இந்த பெருக்கற் பலன் 3 எண்களின் பெருக்கற் பலன் இருக்குல்ல, அதை அடித்து அப்படியே போட்டுருவோம். அது தப்பாயிரும். ஓகேவா? ஆனால் இதுக்கு ஃபார்முலா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, 3 இருக்குது, அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ பெருக்கல் பலன் வந்து இந்த பக்கம் இருக்கணும். ஓகேவா? 1575 பெருக்கல் பலன். ஓகேவா? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் XYZன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 3 டேர்ம் இருக்கு இல்லையா? சரி, ஈக்குவல் டு ஹெச்எஃப் இன்ட்டு எல்சிஎம் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஹெச்எஃப்க்கு பவரில் வந்து n-1ன்னு ஒன்று ஃபார்முலா உண்டு. சரியா? n-1ங்கிறது ஃபார்முலா. 2 டேர்ம் இருக்கும்போது அந்த 2-1 பவர் 1ன்னு வந்திருக்கும். ஸோ அது ஹெச்எஃப் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. n-1ங்கிறது ஃபார்முலா இன்ட்டு எல்சிஎம். இப்போ நமக்கு எல்சிஎம் தான் தேவைங்கிறனால இந்த ஹெச்எஃப் வந்து கீழே இந்த பக்கம் வரும். அப்படி தானே? ஹெச்எஃப் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம 5ன்னு மாற்றிடலாமா? அப்போது 5 பவர் n-1 அப்படின்னா என்னங்கிறது 3 டேர்ம் இருக்குது. அப்போது 3-1ன்னு மாற்றிட்டு அது என்ன பண்ணிடலாம், 5 பவர் 2ன்னு மாற்றிடலாமா? 5 பவர் 2 ஆயிரும். ஓகேவா? 5 பவர் 2, 5 பவர் 2ங்கிறது 25. அப்போது இந்த ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம் என்னது 1575. ஸோ அந்த 1575 வந்து இப்போ எதால் கட் பண்ண போகிறோம் நம்ம, இந்த ஹெச்எஃப் வந்து இந்த கீழே வந்திருக்கும் இல்லையா? அப்போது ஹெச்எஃப் வந்து நமக்கு 25, 5 ஸ்கொயரு. ஓகேவா? ஹெச்எஃப் 5 தான். ஃபார்முலா படி 5 பவர் n-1, 5 பவர் 3-1, 5 பவர் 2ன்னு வரும். ஸோ 5 பவர் ஸ்கொயர் 5 ஸ்கொயருங்கிறது 25. ஸோ இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 75ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் 75. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து எல்லா கொஸ்டினும் பார்த்தாச்சு. ரீசனிங் நம்ம எல்சிஎம் டாபிக் உள்ள ஆன்சருக்கு வந்து பார்த்தாச்சு. நீங்கள் வந்து நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எதுவும் டெலிகிராம் சேனல்லையோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்குமோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.